வெல்கம் டு அவர் சேனல் கிட்ஸ் மினி நேச்சர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் அண்ட் கர்ட் ரைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லெமன் ரைஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெமன் ரைஸ்க்காக ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாட் எடுத்துக்கலாம். ஸோ சாரி, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரைஸ் பார்த்துடலாம், சோறு வடிச்சிடலாம். ஸோ அதுக்காக நான் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது ஸோ தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை மூடி போட்டு மூடிடலாம். ஓகே, நல்லா வந்து தண்ணி நல்லா இதாகட்டும், சுடட்டும், உலக்காயிட்டும். ஓகே, இப்போ நம்ம வந்து ரைஸ் போட்டுடலாம். இப்போ நான் வந்து ரைஸ் போட்டுக்கிறேன். ஸோ நம்ம வந்து கொஞ்சமாக ரைஸ் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து மூடி போட்டு நம்ம மூடி கொஞ்ச நாள் நல்லா வேவட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி ரைஸ் வெந்துச்சான்னு பார்க்கலாம். நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து வெந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இது வடிச்சிடலாம். இப்போது ஸோ நல்லா ரைஸ் கொதிச்சிடுச்சு. நம்ம இப்போ வடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து வடிச்சிடலாம் சோறை. ஓகே, எனக்கு கொஞ்ச நேரம் நல்லா வடிஞ்சோடனே நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை வந்து எடுத்து தனி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம வந்து தனி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சோறு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துடலாம். நம்ம தனி ஒரு பிளேட்டுக்கு, குட்டி பிளேட்டாக்கு மாற்றிக்க போகிறோம். இதில் தான் நம்ம கர்ட் ரைஸ் அண்ட் லெமன் ரைஸுமே பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பு எரியுது. இப்போ நம்ம கர்ட் ரைஸ்க்காக ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இது நம்ம இப்போ வந்து கர்ட் ரைஸ் வந்து தாளிக்கிறதுக்காக இந்த கடாய் எடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடாயில் வந்து இப்போ நம்ம என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இது வந்து எண்ணெய் வச்சுட்டு நல்லா பொரியட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் ஓரளவு கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இதில் போகிற ப்ராடக்ட்ஸ் ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் போடுறது வந்து கடுகு போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் கடுகு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸோ எண்ணெய் கொஞ்சம் கொதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்து கடுகு போட்டோம். ஸோ அதான் நம்மளுக்கு பொரியல.
ஸோ இப்போ நம்ம வந்து உளுந்து போட்டுக்க போகிறோம். ஓகே, உளுந்து போட்டுப்போம். தேவையான அளவுக்கு வந்து போட்டுக்கலாம், ரொம்ப போட வேணாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். ஸோ கருவேப்பிலை போட்டாச்சு. பாருங்க நல்லா வெடிக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது கூட இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு மிளகா ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்மளுக்கு வந்து காரத்துக்கு தகுந்தாப்புல வந்து மிளகா ஆட் பண்ணிக்கலாம். போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கும். இதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து தயிரையுமே இப்போயே ஆட் பண்ணிடலாம். நல்லா வெடிக்குது. ஸோ இது கூட இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் தேவையான அளவுக்கு வந்து தயிரில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருவோம். ஸோ நல்லா மிக்ஸ் கொடுத்துருவோம். கொஞ்ச நேரம் வந்து தயிர் வந்து அடுப்புலேயே இருக்கணுங்க, நீங்கள் அதுக்குள்ளே இறக்கிடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த தயிரோட வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேணா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரைஸ்லேயும் உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டான பதத்தில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து சோறில் போட்டு கிண்ட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சோறு போட்டுக்கலாம். ஓகே, இதில் இப்போ நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம இப்போ வடிச்சோண்ட ஒரு ரைஸு இதை இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சப்போஸ் இன்னும் கொஞ்சம் ரைஸ் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இருக்கிறத வந்து இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான தயிர் கர்ட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து லெமன் ரைஸ் பார்க்கலாம். எண்ணெய் போடு. ஓகே, இப்போ நம்ம வந்து லெமன் ரைஸ்க்காக எண்ணெய் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் வந்து பொரியட்டும். எண்ணெய் ஃபஸ்ட் நல்லா காஞ்சோடனே நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் வந்து போடுறேன். பாருங்க, போட்டுடலாம். போட போகிறோம். நம்ம வந்து கொஞ்சம் மிக்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இது கூட வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்க போகிறோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் பொடிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிற பொருள் வந்து மஞ்சத்தூள். சரிங்களா? ஸோ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள். ஸோ இதை இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சமாக போட்டால் போதும். இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து லெமன். பூம் பா. இப்போ வந்து லெமன் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, லெமன் ஆட் பண்ணியாச்சு. இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்னது? ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு வந்து இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போயே. ஸோ நம்ம தாளிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிடலாம். கொட்டிடலாம். ஸோ இப்போ நம்ம வடித்த ரைஸ் எடுத்து போட்டு போகிறோம். ஸோ இப்போ ஒரு பவுல் வந்து ரைஸ் போட்டுக்க போகிறோம். போட்டாச்சு. ஓகே, நல்லா கிண்டிக்கலாம். ஒயிட் ரைஸே தெரியக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இடையில வந்து ஒரு சில்லி ஆட் பண்ணோம். ஸோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான கர்ட் ரைஸ் அண்ட் லெமன் ரைஸ் ரெடியாக போகுது இப்போது. வெயிட் பண்ணு. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இப்போ கர்ட் ரைஸ் பரிமாறிடலாம். நம்ம சுவையான கர்ட் ரைஸ் வருது. அண்ட் லெமன் ரைஸுமே இப்போ வரப்போகுது. இது லெமன் ரைஸும் வைக்க போகிறோம். ஸோ இதோட சைட் டிஷ் பார்த்துடலாமா? இது ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆன நம்மளுடைய லெமன் பிக்கிள். இது ரெண்டுத்துக்குமே மேட்சிங்கான ஒரு டிஷ் நம்ம ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஃபுல்லாக ஈட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பாய்.